நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடியது ஆர்எஸ்எஸ் அமைப்பினரால் போற்றப்படக்கூடிய விவேகானந்தரை பற்றியது. விவேகானந்தர் ஒரு வெளிநாட்டு கைக்கூலி ஏஜெண்டாக இருந்திருக்கிறார் என்பது ரகசியமான ஒரு உண்மை. 1893 விவேகானந்தர் சிக்காகோவில் சென்று மத அடிப்படையிலான ஒரு கான்ஃபரன்ஸில் பங்கேற்றார் என்று இன்றைக்கு எல்லா இடங்களிலும் ஆர்எஸ்எஸ் தனது பரப்புரையில் பேசிக் கொண்டிருக்கின்றது. விவேகானந்தர் தான் இந்து மதத்தை உலகம் முழுவதும் பரப்பினார் என்று ஆர்எஸ்எஸ் தன்னுடைய அனைத்து பிரச்சாரத்திலும் பேசிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் ஆர்எஸ்எஸ் ஒரு உண்மையை ரகசியத்தை மறைக்கின்றது. ஃப்ரீமேசனரி என்ற ஒரு வெளிநாட்டு அமைப்பினுடைய ஏஜெண்டாகவும் ஒரு மெம்பராகவும் இருந்திருக்கிறார் என்ற உண்மையை ஆர்எஸ்எஸ் இன்றைக்கு மறைக்கின்றது. இதை ஏன் மறைக்க வேண்டும்? இன்றைக்கு இந்தியாவில் ஒரு பெரிய கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய வலிமையில் ஆர்எஸ்எஸ் இருப்பதற்கு காரணமே ஆர்எஸ்எஸ் ஒரு வெளிநாட்டு அமைப்பினுடைய கைக்கூலியாக ஏஜெண்டாக இருந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. இந்த அடிப்படையில் தான் நாம் விவேகானந்தரையும் பார்க்க வேண்டும். விவேகானந்தர் ஃப்ரீமேசனரி என்ற வெளிநாட்டு அமைப்பினுடைய மெம்பராக இருந்தார். அதன் காரணமாகவே அந்த அழுத்தத்தின் காரணமாக அங்கே இருந்த அதிகார பலத்தின் அடிப்படையிலேயே விவேகானந்தர் வெளிநாட்டிற்கு சென்றிருக்கின்றார். வளச்சுரண்டகளை பற்றியோ வெளிநாட்டினுடைய ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியினுடைய வியாபாரத்தை பற்றியோ அல்லது அவர்களால் இந்திய மக்கள் படக்கூடிய இன்னல்கள் பற்றியோ துன்பத்தை பற்றியோ இங்கிருந்து வளங்களை அவர்கள் கொண்டு செல்கின்றார் என்பதை பற்றி விவேகானந்தர் பேசவில்லை. இதனுடைய மர்மம் என்ன? ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அல்லது ஃப்ரீமேசனரி அமைப்பினுடைய ஏஜெண்டாக ஒரு ரகசிய உளவாளியாக தான் செயல்பட்டிருக்கின்றார் என்பதுதான் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய முக்கியமான ஆச்சரியமூட்டக்கூடிய ஒரு ரகசியமாக இருக்கின்றது. ஏனென்றால் அவர் வெளிநாட்டிற்கு செல்வதற்கு நிதி உதவிகளை கொடுத்ததும் அதன் பிறகு அங்கே சென்று பல தலைவர்களை அவர் பார்க்கக்கூடிய சூழலை உருவாக்கியது ஃப்ரீமேசனரி அமைப்பினுடைய மெம்பராக இருந்த ஒரே காரணத்தினால்தான் அவர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது என்பதுதான் ரகசியமான உண்மை.